guys, welcome back. This is Bharat from Trade Prime. இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கேப் அப், அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்து ஒரு சைட் வேஸ்ல ட்ரேட் ஆச்சு. ஒரு பெருசா வந்து ஒரு மொமெண்டம் இல்லை. நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு பெருசா ஒரு மொமெண்டம் இல்லை. ஏன்னா கேப் அப் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு திரும்பி வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்கவரி மட்டும் இருந்தது. இப்போ அடுத்தது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி பாலிகேப் பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு நியூஸ் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20% கிட்ட பாலிகேப் ஒரே ஸ்ட்ரோக்லயே வந்து இன்னைக்கு ஃபால் ஆச்சு. இன்னைக்கு நமக்கு வந்து லோயர் சர்க்கிட் வேற ஜஸ்ட் ஒரு நியூஸை பேஸ் பண்ணிட்டு. ஏன்னா இப்போ ஐடி அவங்க ரேட் பண்ணும்போது நியர்லி ஒரு 100 crores அவங்களோட சேல்ஸ் டாக்ஸ் அதுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் அவங்க முன்னாடி வச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணிட்டு ஒரு நெகட்டிவ் நியூஸ் அதை பேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 20% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. இப்ப இதை பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டாக்ல வந்து ஒரு 20% கிட்ட ஃபால் ஆகுது. அப்ப இது வந்து நம்ம ஒரு கரெக்டான டைம் பை பண்றதுக்கு. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு ரீட்ரேடோட மைண்ட் செட் என்னன்னா மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால் ஆச்சுன்னா அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இது பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ்லயே வந்து ஓவராலா ஒரு 33% கிட்ட பாலிகேப் வந்து ஃபால் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ டெக்னிக்கல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த இடத்துல வந்து ஏன் ஃபால் ஆச்சு, இது சடனா ஃபால் ஆச்சா இல்ல வந்து நியூஸை பேஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ஆக்சுவலா ஃபால் ஆச்சா, அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து நம்ம பையிங் பண்ணலாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து சடனா ஃபால் ஆச்சா அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது சடனா ஃபால் ஆகல. இந்த ஸ்கிரிப்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் அதுதான். மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் கொடுத்ததுன்னா ஒரு நெகட்டிவ் அதோட ஃபால் கண்டிப்பா இருக்கும். என்னன்னா இந்த வாட்டி அந்த ஃபால் ஆகும்போது நம்மளுக்கு அந்த நியூஸஸ் வந்து பேக்கப் பண்ணுது. ப்ரீவியஸா நீங்க அந்த ஹிஸ்டரி நீங்க பார்க்கும்போது இப்போ ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது இங்க இருந்து அரௌண்ட் ஒரு 136% வந்து ஒரு அப்போர்ட் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துட்டு அப்புறம் இங்க ஆல்மோஸ்ட் ஒரு 60% கிட்ட ஃபால் ஆச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 52% கிட்ட ஃபால் ஆகும்போது இந்த இடத்துல ரீட்ரேடர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான ஸ்டாக் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளில வந்துடும் போது திரும்பி மார்க்கெட் ஆச்சுன்னா அதோட ரேலி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப அதை ரேலி முடிச்சுட்டு திரும்பி மார்க்கெட் அதோட ஃபால் ப்ரீவியஸ் எப்படி நடந்ததோ இப்ப அதே ஃபால் தான் வந்து இங்க நடந்திருக்கு. பட் இது எது வரையும் வரும் அது வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது சார்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும் எது வரையும் வரும்னு சொல்லிட்டு. அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது சடன் ஃபால் ஆனா இது சடன் ஃபால் கிடையாது. ஏன்னா ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன காமிக்கும்னா மார்க்கெட் எது வரையும் போகும், அதுக்கப்புறம் மார்க்கெட் எது வரையும் அந்த ஃபால் நடந்தாலும் எது வரையும் ஃபால் ஆகும், இது நம்மளுக்கு காமிக்கிறதா வந்து பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். அப்போ இங்க வந்து எக்ஸாக்டா எங்க இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து நம்மளுக்கு 1.618 ஒரு கோல்டன் ரேஷியோ. இப்போ நீங்க பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த கோல்டன் ரேஷியோ தெரிஞ்சிருக்கும். அப்போ எக்ஸாக்டா மார்க்கெட் எங்க இருந்து ஃபால் ஆகுதுன்னா எக்ஸாக்டா வந்து நம்மளுக்கு டார்கெட் ஹிட் பண்ணிட்டு அப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் ஆகுது. அதனால என்னோட இப்ப நான் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடியே நான் நியூஸஸ் எதுவுமே வந்து பெருசா நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் முன்னாடியே காமிச்சோம் இங்க வந்து பை தான் ஆகும் இங்க தான் செல்லு தான் ஆகும்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ண முடியுமா ஒன்ஸ் டார்கெட் ஹிட் பண்ணிட்டு அப்புறம் இங்க வந்து என்னோட கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது இங்க வந்து நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துட்டு அப்புறம் தான் மார்க்கெட் அந்த ஃபாலே கொடுத்துருக்கு. இது சடன் ஃபால் கிடையாது. என்னன்னா நமக்கு வந்து அந்த நியூஸஸ் வந்து பேக்கப் பண்ணும்போது இப்போ இந்த ஸ்டாக் பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போதும் கிளியரா நமக்கு இங்க ஒரு வெஜ் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. வெஜ் பேப்பர் ஒரு ரேசிங் வெஜ்னா மார்க்கெட் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஒரு ரேசிங் வச்சுன்னா மார்க்கெட் கீழே தான் ஃபால் ஆகும். அப்போ இங்க கிளியரான இண்டிகேஷன் கொடுத்துட்டு அப்புறம் தான் நமக்கு அந்த நியூஸ் இல்ல வந்து நம்ம அந்த அலிகேஷன் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து அலிகேஷன் வந்து வச்சது. பட் இது வந்து நம்ம முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிருந்தா இப்போ இங்க இருந்து நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கிடைச்ச ப்ராஃபிட்ல வந்து இங்க என்ன பண்ணிருக்க மாட்டோம், லாசஸ் வந்து புக் பண்ண மாட்டோம். செகண்ட் இது எது வரையும் மார்க்கெட் இந்த ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ப்ரீவியஸா பார்க்கும்போது அரௌண்ட் 52% கிட்ட ஃபால் ஆகுது. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ இங்கேயும் பார்க்கும்போது நியர்லி நான் அடுத்த ஒரு 15% கிட்ட ஒரு ஃபால் இங்க வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இப்போ இந்த எது வரையும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா வந்து இந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன்ல வந்து ட்ரேட் ஆகுது. ஓகே, அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ வாட்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஹிட் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு பவுன்ஸ் பேக் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு பை பண்றது சேஃப். இந்த இடத்துல வந்து பை பண்றது சேஃப் கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரேஞ்ச் வரையும் வரணும்.
3100, ஓகே அரௌண்ட் ஃபிகரா பார்க்கும்போது 3100 அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பையிங் பண்றது சேஃப் கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இங்க பையிங் பண்றது சேஃப் கிடையாது. ஜஸ்ட் நீங்களும் உங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு இல்லைன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு அதை பேஸ் பண்ணி உங்க டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே. அப்போ என்னோட இது வந்து இந்த ரேஞ்ச் கிட்ட வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பையிங் போகுது சேஃப். அதனால இப்போ சும்மா இந்த ஃபால் ஆகுறதுனால இதுக்கப்புறம் இது மேலேயே போகாது அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பா இது நம்ம ஃபண்டமெண்டல்ஸா பார்க்கும்போது நல்ல கம்பெனி தான். ஏன்னா ஒரு அலிகேஷன் பேஸ்மெண்ட் தான் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது. அதனால இந்த ஸ்டாக்ல நீங்க முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பெருசா பயப்பட தேவையில்ல. ஓகே, அடுத்தது வந்து என்ன சொல்றது, பாட்டம்ல வாங்கிருந்தீங்கன்னா பெருசா பயப்பட தேவையில்ல. இல்ல நான் டாப்ல ஒரு நியூஸஸ் வரும்போது நான் பை பண்ணிருந்தேன், கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு ஆல்மோஸ்ட் இது வரையும் பாத்தீங்கன்னாலே ஒரு 30% கிட்ட உங்க அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகும். அப்போ அதை பேஸ் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இன்னும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். நீங்களும் உங்க ரிசர்ச் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்த்தோம். ஏன்னா நிஃப்டி வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ரொம்ப நாள் சொல்ற விஷயம் நிஃப்டி பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு, செல் ட்ரெண்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரண்டா வந்து பார்க்கும்போது ஒரு பெருசா ஒரு மொமெண்டம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு ரீட்டெயிலர்ஸா வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுவாங்க. ஆப்ஷன் செல்லிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் பையிங், ஏன்னா நமக்கு அந்த ஃபண்ட் ஆப்ஷன் செல்லிங் போகும்போது ஃபண்ட் நமக்கு வந்து அதிகமா தேவைப்படும். பட் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் செல்லிங் வரும்போது ஃபண்ட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சின்ன ஒரு 50,000 அந்த மாதிரி வச்சு நம்ம ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணலாம். அப்போ இப்போ கரண்டா அந்த ஒரு மொமெண்டம் இல்லாததுக்கு ஒரு ரீசன் சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ கரண்டா வந்து நிஃப்டி பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகுது. இப்போ கரண்டா வந்து நிஃப்டி பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகுது. அப்போ உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து அந்த மொமெண்டம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் மொமெண்டம் இல்லை, பட் ஏன் அந்த மொமெண்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணாலே கிளியரா தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்கா இல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்ல இருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஏன்னா இப்ப இங்க பார்க்கும்போது ஒரு 350 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தது. பட் இது நம்மளுக்கு இது போக போக இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த மொமெண்டம் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது, புரியுதா? அப்போ அந்த ஸ்லோ டவுன் ஆகும்போது கண்டிப்பா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல பெருசா ஒரு மொமெண்டம் இருக்காது. அப்போ மேஜரா இல்ல ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல ஒரு ஆப்ஷன் பையிங்ல போகும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். அப்ப இதுக்குள்ள ட்ரேட் ஆகிற வரையும் ஆப்ஷன் பையிங்ல ஒரு ஜஸ்ட் ஸ்கேல்பிங் தான் வந்து பண்ண முடியும். இந்த பொசிஷன்ஸ் அது மாதிரி எடுக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு ஸ்கேல்பிங் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். அப்ப எந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கணும், எந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணணும், இது ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சதுன்னா இதை பார்த்து நம்ம பயப்படுத்தாது. ஏன்னா எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் முடிச்சதுன்னா ஒரு மொமெண்டம் பார்க்கும்போது ஒரு அதிகமா இருக்கும், வால்டைல் வந்து மார்க்கெட்ல அதிகமா இருக்கும். அப்ப அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நிஃப்டி ஸ்டில் என்னோட வியூ நிஃப்டி பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இங்க செல் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷன் எதுவுமே வந்து காமிக்கல. நிஃப்டி பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அப்போ ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து அதை பேஸ் பண்ணிட்டு ஒரு டிசிஷன் எடுத்து ட்ரேட் பண்றது வந்து சேஃப். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபால் இருந்தது. அப்போ இந்த ஃபால் ஆகும்போது மோஸ்ட்லி எப்பயுமே பேசுற மாதிரி மார்க்கெட் திரும்பியும் கிராஷ் ஆயிடுச்சு, கோவிட் ரிசல்ட்ஸ், இதுதான் மோஸ்ட்லி நிறைய பேர் பேசுற விஷயம். பட் ஸ்டில் என்னோட வியூ பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்போ கரண்டா ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல தான் வந்து ட்ரேட் ஆகும். இது வந்து நமக்கு மேஜரா ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மேஜரா சப்போர்ட் லெவல தான் ட்ரேட் ஆகுது. ஒன்ஸ் இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்ற பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் 3000 பாயிண்ட்ஸ்லாம் இல்ல. என்னோட வியூ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் இங்க வந்து ஒரு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ இப்போ நிஃப்டி இப்படி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. ரொம்ப பெருசா ஒரு மொமெண்டம் இல்லை. ஏன்னா லாஸ்ட் ஒரு December 8ல இருந்து பாத்தீங்கன்னா நேர்லி ஒரு ஒன் மந்த்தா வந்து நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆகுது. அரௌண்ட் ஒரு 1500 பாயிண்ட்ஸ் அந்த மொமெண்டம் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆகுது. அதனால ஒன்ஸ் இந்த கன்சாலிடேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்போ வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இப்போதைக்கு ஜஸ்ட் இங்க ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்ததுன்னா திரும்பி மார்க்கெட் எங்க போகணும், திரும்பி வந்து டாப்ல தான் போகணும். ஓகே, அதனால மார்க்கெட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பையிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதனால லாஸ்ட் வீக் ஃபால் ஆனதால செல் ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் யாராச்சும் சொன்னாங்கன்னா ஏன் சொல்றாங்க, அதுக்கு என்ன ஃபேக்ட்ஸ் இருக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுன்னா நம்ம என்ன சொல் சும்மா நம்மளே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்ல. மார்க்கெட் வந்து நாளைக்கு பையா இருக்குமா செல்லா இருக்குமா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட வியூல நம்ம கிளியரா இருக்கும்போது இங்க வந்து பெருசா நம்ம எதுவுமே யோசிக்கிற மாதிரிலாம் இருக்காது, புரியுதா? அதனால
இங்க வந்து நம்ம செல்லிங் தான் இருக்க போகுது, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது, அந்த மாதிரி காசிப்ஸை நம்பாதீங்க. ஜஸ்ட் நீங்களும் உங்களை அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ட்ரேட்ஸ் வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், க்ரூட் ஆயில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல இருக்கும்போதே சொல்லியிருந்தோம் முன்னாடியே வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணிட்டு திரும்பி இங்க பாட்டம் அடிச்சு திரும்பியும் டாப் பாட்டம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகுது. இது ஒரு கன்சாலிடேஷன் பேஸ் தான். இது பிரேக் அவுட் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா இப்போ க்ரூட் ஆயில வந்து நம்ம ஒரு ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் கன்சாலிடேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறது சேஃப். ஏன்னா இப்போ க்ரூட் ஆயில் வந்து கரண்டா பார்க்கும்போது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கு. என்னன்னா ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு மேஜரா ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. இப்போ மார்க்கெட் திரும்பி இங்க ஹிட் பண்ணிட்டு தான் வந்து இங்க ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த சைட்வேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா இந்த ஃபாலுக்கான ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் என்னோட இது வந்து இது ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்ததுன்னா ஒரு $6 கிட்ட ஒரு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இப்போ கரண்டா பார்க்கும்போது ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. அதனால வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இங்க பையிங் போகிறது சேஃப். செல்லிங் பார்த்தீங்கன்னா பிலோ $62.50 கீழே வந்து செல்லிங் வந்து போகலாம். இந்த இடத்துல வந்து இப்போ செல்லிங் எக்ஸாக்ட் நமக்கு அந்த சப்போர்ட் லெவலில் போயிட்டு செல்லிங் பண்றது வந்து சேஃப் கிடையாது. அதனால வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பேஸ் பண்ணிட்டு உங்க டிசிஷன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்களும் ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு நியூஸை பேஸ் பண்ணிட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறது? ஏன்னா இப்போ நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டிசிஷன்ஸ் எடுப்போம். இதுல வந்து நம்ம பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா? ஏன்னா இப்போ நம்ம பண்ற ஒரு விஷயம் என்னன்னா பாசிட்டிவ் நியூஸ் வந்துன்னா மார்க்கெட் மேலே போகும், நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். பட் ஆக்சுவலா ஒரு லைவ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா நமக்கு நியூஸ் வந்து இது நியூஸ் எப்பவுமே வந்து நமக்கு லேட்டாக தான் வரும். பட் அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு சார்ட் கிளியராக காமிக்கும் இந்த இடத்துல இருந்து பை தான் ஆக போகுது, இந்த இடத்துல இருந்து செல் தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், பாலிகேப். முன்னாடி நம்ம கிளியரா வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன் ஃபார்மா இருக்கு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. அப்ப அது வெஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனதுனால கீழே வந்ததா இல்ல நியூஸஸ் வந்ததுனால கீழே வருது? ஜஸ்ட் உங்களோட டிசிஷன்ஸ் அதை பேஸ் பண்ணிட்டு உங்களோட ரிசர்ச் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, அதனால இப்ப நீங்களும் வந்து ஒரு மார்க்கெட் வந்து எப்படி அப்ரோச் பண்றது இதை நீங்களும் தெரிஞ்சுட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ண ஆன்லைன் டேரக்ட் கிளாஸஸ் இருக்கு, நீங்க அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் அது நம்பருக்கு வந்து நீங்க பிங் பண்ணுங்க, நான் ட்ரைனிங் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன். தேங்க்யூ.